2.5 மணி நேரம் ஃபுட்பால் பார்த்துட்டு 5:30 மணிக்கு தூங்குனா டப்புன்னு விடிஞ்சிருச்சு. டேய் கண்ணா திரும்பி படுத்துடுறா 10 மணிக்கு எந்திரிச்சுக்கலான்னு மனசு சொன்னுச்சு. அதுக்குள்ள என் அம்மா பால் வாங்கிட்டு வர சொல்லிருச்சு. அதனால நேதாஜி கடையில போய் பால் வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷா வச்சு ஃபுட்பால் ஆனா இன்னார ஜன்னல் வழியா கூச்சி செத்துருப்பான். ஜஸ்ட் மிஸ். திரும்பி பக்கத்து வீட்டு ஆண்டி பாத்ரூம்ல இருந்து வெளில வர, ஐயோ கியூட் ஆண்டி உங்களை பார்க்கல பிரஷ் தான் எடுத்தேன்னு அவங்களுக்கு புரிய வச்சுட்டு, யோ கடவுள் விட்டு ஆண்டிய செட் பண்ணி வச்சிருவா போலன்னு பல்லு விளக்கி பிறகு அம்மா போட்ட டீயை குடிச்சாலும் உடம்பு பயங்கர சுறுசுறுப்பாச்சு. இதான் சரியான நேரம். தேங்காய் உரிச்சா குடுமி இல்லாம கிரிக்கெட் பால் மாதிரி பறந்துட்டான். அதை வச்சு எங்க அம்மாவை பயமுத்தலான்னு மோய் வெடிகுண்டு மோயின்னு உருட்டி விட்டேன். இந்நேரம் பயந்து போய் வாஷ் பேஷன்ல ஏறி உட்கார்ந்து இருக்குன்னு பார்த்தா சிரிச்சுக்கிட்டே போடா குட்டி குஞ்சான்ருச்சு. அப்புறம் நல்லா சாப்பிட்டு என் தங்கச்சியோடதையும் எடுத்து சாப்பிட்டுட்டு நல்லா டேஸ்டா இருக்குமான்னு சொல்லிட்டு படுக்க போனா அப்பா கீழ் வீட்டு பாய் கல்யாணத்துல மட்டன் பிரியாணிடான்னாரு. டப்புன்னு புது ட்ரெஸ் போட்டு கிளம்பிட்டேன். நான் கியூட்டா பண்ணா பாட்டி இவன் வேற அந்த பக்கம் போடான்ட்டாங்க. இதுல என் அப்பா வேற என்னமா சின்ன சட்டையா எடுத்திருக்கான், கைய மேல தூக்குனா இடுப்பு தெரியும் போலயேன்னு அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. உடனே நான் அப்பா பேண்ட் தொலை நல்லா பெருசா எடுத்திருக்கேன். மனசுக்குள்ள என்ன நினைச்சாருன்னே தெரியல, ஒரு மாதிரி சிரிச்சுக்கினே வந்து வண்டியில உட்கார்ந்தாரு. வண்டிய பொறுமையா ஓட்டிட்டு மண்டபத்துக்கு வந்தா பொண்ணு மாப்பிளே இன்னும் வரல. பிரியாணி காசப்பட்டு இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டோமேடான்னு நினைச்சத பார்த்த பாய், தம்பி நீ எதுக்கு வந்திருக்கன்னு தெரியுது போய் சாப்பிடுப்பான்ட்டாரு. நானும் பயங்கரமா சாப்பிட்டு அப்பாட்ட பாக்க கொடுத்துட்டு, அப்பா அப்படியே வாங்க லைட்டா பீர் போடலான்னு கூப்பிட்டேன். இராம அவனை வரேன் கல் எடுத்துட்டு வரேன்னாரு. ஐயோ அப்பா சும்மா சொன்ன வாங்க பரவாயில்ல வாங்கன்னு அவங்களை வீட்டுல விட்டு நான் வடகரியோட ஊர் பொறுக்க கிளம்பிட்டேன். வடகரி என்னை வேகமா கூப்பிட்டு வந்து மொட்டை வெயில இறக்கி விட்டு கலட்டுறான். நானும் பயந்துட்டேன். பார்த்தா வாட்ச கழட்டா போட்டு பாக்குறேன்னு சொன்னான். நானும் கழட்டி கொடுத்துட்டு கௌசாவை உசாடு பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன்.